வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா. கண்ணதாசனின் இந்த வரிகளால் வெகுஜனங்களுக்கு அறிமுகமான இந்த தத்துவத்தைத்தான் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. அதாவது வாகனத்தில் பயணம் செய்கின்ற யாரும் இன்றைக்கு விபத்து நடக்க வேண்டும் என்று விரும்பி எதிர்பார்த்து பயணிப்பது இல்லை. விபத்து நேர்வதற்கு ஒரு வினாடி முன் வரை இருக்கின்ற நிலை என்ன? விபத்துக்கு பின் விளைகின்ற நிலை என்ன? எவ்வளவு பேதம், எவ்வளவு மாற்றம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு நட்டம். நொடிப்பொழுதில் இது எப்படி நடந்தது? விதி 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 என்பார்கள். விளக்கம் என்ன? முதல் என்பது தொடக்கம், முடிவென்பது அடக்கம், விடை என்பது விளக்கம், விதி என்பது என்ன என்ற மருதகாசியின் கேள்விதான் எல்லா மக்களிடமும் இருக்கிறது. விடை கிடைக்காத கேள்வி. இதனாலேயே பெரும்பாலான மனிதர் தாம் விரும்பியபடி வாழ்க்கை அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்படி விரும்பியபடி சில நிகழ்ச்சிகள் நடந்துவிடுகின்ற போது தலைகால் புரியாமல் துள்ளுவதும் மகிழ்வதும், நடக்காத போது வருந்துவதும், வேதனையில் துவண்டு போவதும் வேறொன்றாக அமைந்து விடுகின்ற போது வெறுப்பதுமாக வாழ்க்கையில் அல்லல் படுகின்றனர். வேறு சிலர் ஞானி நினைப்பது நடக்கும் என்றும், எண்ணம் போல்தான் வாழ்வு, அதனால் பாசிட்டிவ் திங்கிங், நல்லதே நினைக்க வேண்டும் என்றும் சொல்வதை பார்க்கிறோம். இது உண்மைதானா? எல்லோரும் அவரவர்க்கு நல்லதைத்தானே நினைக்கிறார்கள். பிறகு ஏன் எதிர்பார்ப்பது போல் நடப்பது இல்லை? இந்த கேள்விக்கு பதில் மகரிஷி சொல்வார்கள், ஞானி நினைப்பது நடப்பதில்லை, அவர் நடக்கப் போவதை மட்டுமே நினைப்பார். ஞானிகளை தவிர இந்த உண்மையை உணர்ந்தவர்கள், மதித்து வாழ்பவர்கள் பெரும்பாலும் இல்லை. ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்குவிக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காத என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதுதான் என்னே என்கிறார் வள்ளல் பெருமான். என் செயல் என்பதெல்லாம் இறைவா, என்னுள் இருக்கும் உன் செயலே. நான் உரை, நீ வாழ், நான் ரதம், நீ சாரதி என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். இறைவா, நற்கர்மயோகம் உலக சமயம் என்ற எண்ணமதை என் உள்ளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள நீ, மண்ணுலகில் மக்களிடம் பரவவிடல் வேண்டும் என்று மகரிஷியும் சொல்கிறார்கள். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை ஏதுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்கிறார் பட்டினத்தார். அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது என்பார்கள். நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே. அறிவாய் மனிதா, உன் ஆணவம் பெரிதா. கூட்டும் இசையும் கூட்டின் முறையும். அற்புதமான கருத்து. கூட்டும் இசையும் கூட்டின் முறையும். இசை கூட்டுவது நமக்கு தெரியும், ஆனால்
கூட்டின் முறை என்ன? அதாவது அதிர்வுகளின் சேர்க்கை ஒளி, ஒளிகளின் சேர்க்கை இசை, எழுத்துக்களின் சேர்க்கை இயலும் நாடகமும், வண்ணங்களின் சேர்க்கை ஓவியம், அசைவுகளின் சேர்க்கை நாட்டியம். சேர்க்கை மட்டுமா? பாறையின் கழுத்திலே சிற்பம், சிலை. இப்போ சயனைடு விஷம் என்று சொல்கிறார்கள். மண்ணில் தான் இருக்கிறது, யாரையும் கொன்று விடவில்லையே. உமிழ்நீர் நம்மிடத்தில் இருக்கிறது, அது நமக்கு நன்மைதானே செய்கிறது. பிறகு எங்கே விஷம் தோன்றுகிறது? அந்த சயனைடும் நம் நாக்கில் இருக்கின்ற உமிழ்நீரும் இணைகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு ரசாயன மாற்றமே விஷம். இந்த மாற்றத்திற்கு காரணமானதனால் சயனைடை விஷம் என்று சொல்கின்றோமே தவிர விஷம் அங்கு இல்லை. அப்போ இரண்டும் சந்திக்கின்ற போது கூட்டின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ. எப்பேற்பட்ட அறிவு அந்த இறைவனுடைய பேரறிவு! எத்தனை மாற்றங்கள்! சிந்தனைக்கு சிறிதும் எட்டா ரகசியங்கள் கோடா கோடி என்று வியந்து போகிறார் மகர்ஷி அவர்கள். இதிலும் இயங்கும் இயக்கும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே, அதிர்வு நின்று போனால் அடங்கிவிடும் இந்த பிரபஞ்சம். அதிர்வு உள்ளவரைதான் இயக்கம், உயிர் உள்ளவரைதான் வாழ்க்கை. அதிர்வு நின்றுவிட்டால் அனைத்தும் மரணித்துவிடும். அன்னையின் கருவில் உருவான நமது ஆத்மாவில் என்ன நன்மை தீமை உள்ளதோ அதற்கு தகுந்த வாழ்க்கைதான். ஆசைப்படுவதனால் எதுவும் கிடைக்காது, வெறுப்பதால் எதுவும் விலகியும் போகாது. விதைக்கு தகுந்த செடியைப் போல ஆத்மாவுக்கு தகுந்த வாழ்க்கை தான். நாம் என்னவாக வாழ வேண்டும் என்பதற்கு நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி என்று 6 தலைமுறைகள் ஏற்கனவே செய்த கர்மாவின் படி ஒரு ப்ளூ பிரிண்ட் வாழ்க்கை இப்படித்தான் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆங்கிலத்தில் ஒரு அருமையான சொல் உண்டு, பிரசன்ட். இது ஒற்றை சொல் அல்ல, PRESENT. இதை 2ஆக பிரிக்கலாம், PRESENT. பொருள் என்ன? ப்ரீசென்ட், ஏற்கனவே அனுப்பப்பட்டது. பிரசன்ட் இஸ் நாட் ஒன்லி பிரசன்ட், இட் இஸ் ப்ரீசென்ட். நிகழ்காலம் என்பது நிகழ்கின்ற காலம் மட்டுமல்ல, நிகழ வேண்டிய காலம். அதை பயன் கொள்ளக்கூடிய முயற்சி மட்டும்தான் நம்மிடத்திலே இருக்கிறது. கருவமைப்பின் தாக்கத்தை செயலாக்கும் முயற்சிக்குரிய பலன் வருவதை ஏற்பதை தவிர வேறு வழியில்லை. நமக்கு பிடித்தது ஆசையாக இருக்கிறது என்பதற்காக கர்மாவில் இல்லாத ஒன்றுக்கு கால் வைத்தால் வரக்கூடிய விளைவு எப்படியும் ஆகலாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்றார் வள்ளுவ பெருந்தகை. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், குளத்திலே நீர் மட்டம் எவ்வளவோ அதுதான் தாமரையின் தண்டின் நீளம். திடீரென்று நீர் வரத்து ஏற்பட்டாலும் அதுக்கு தகுந்தாற்போல தண்டு வளர்ந்து விடும். நீர் குறைந்து போனால் தண்டு வளைந்து கொள்ளும். எப்போதும் தாமரை நீரில் மிதந்து கொண்டிருக்கும். அதே போல மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நம்முடைய ஆத்மாவிலே கருமையத்திலே என்ன புண்ணிய பாவங்களை சுமந்து பிறந்தோமோ அதுதான் வாழ்க்கை. அந்த விதிப்படி நம்மை ஆட்டுவிப்பவன் இறைவன். அது இறைவனின் தீர்ப்பு, கர்மாவின் அமலாக்கம். எந்த எண்ணமும் வீண் போவது இல்லை. தலைமுறைகள் என்பது பதிவுகளின் தாக்கம். ஒவ்வொரு எண்ணமும் கருமையத்தில் பதிந்து
அதற்கு தகுந்த தாக்கத்தை அந்தந்த பிறவிகளில் சந்ததிகளில் கொடுத்து விடுகிறது. அதனால் எண்ணத்தை சீர்தூக்கி பார்த்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் அளிக்கும் என்றால் அதை செயலுக்கு வர விடாமல் தவிர்த்து விட வேண்டும். இதை விடுத்து துன்பம் வரும்போது யாரையும் குற்றம் சொல்லி பயனில்லை. தெய்வீகமான எண்ணம் என்றைக்கும் சுகமானது, சாஸ்வதமானது. ஆத்மாவின் தரம் தூய்மை பெறத்தான் தெய்வீக எண்ணம் வெளிப்பட்டு தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரும் செயலாக மலர்ச்சி பெறும். சமுதாயம் சிக்கல்களால் சீரழுகின்ற போது, எப்போதையாவது தப்பித்தால் போதும் என்று தவிக்கின்ற போது ஆன்மீகம் தானே துணை செய்கிறது. நிகழ்காலத்தில் இந்த ஆன்மீக பயிற்சிகள் நன்மை தராதது போல் தோன்றினாலும் நிச்சயமாக காலத்தால் தோன்றா துணையாக நமக்கு நன்மை செய்யும். இந்த ஆத்மா என்பதை ஒரு தெய்வீக நீதிமன்றம் என்கிறார் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். இந்த தெய்வீக நீதிமன்றத்தில் வாதி என்பது மனம், பிரதிவாதி என்பது பகுத்தறிவு. பேரறிவான தெய்வமே நீதிபதி. வக்கீல்களுக்கு இங்கு வாய்ப்பில்லை. செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை ஷரத்து தான் இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம். இங்கு தீர்ப்புகள் திருத்தப்படுவது இல்லை. மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. பூசை, புனஸ்காரம், பரிகாரம், தோஷ நிவர்த்தி போன்ற எதுவும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் இல்லை. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றார் வள்ளுவப்பெருந்தகை. நம்முடைய மனசாட்சியிலிருந்தே நமக்கு தீர்ப்பெழுதப்படுகிறது. அதுவே நமக்கு சுகதுக்கத்தை தருகிறது. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி? ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால் என்று கேட்கிறார் மகரிஷி. எவனாகிலும் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்கிறது பைபிள். எவனாகிலும் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் இன்னொரு வசனத்தில். அறியாமையால் இயலாமையால் செய்யப்படுகின்ற தவறுதான் என்றாலும் இறைநீதி மன்னிப்பது இல்லை. மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன். இது பக்தர்களால் மக்களால் ஏற்க முடியாத கருத்துதான் என்றாலும் மகான்கள் பொய் சொல்வதில்லை, மாற்றி உரைப்பதில்லை. அறிந்து செய்த அறியாமல் செய்த எல்லா பிழைகளையும் பொறுத்தருள்வாய் என்று இறைவனிடம் மன்றாடினால் பாவங்கள் எல்லாம் விலகிவிடும் என்ற குருட்டு நம்பிக்கையை உரம் போட்டு வளர்க்கின்ற மதவாதிகளுக்கு சரியான சாட்டையடி இது. வள்ளுவர், இயேசுபிரான், வேதத்தில் மகர்ஷி போன்ற மகான்கள் வெளிப்படுத்திய இத்தகைய உண்மைகளை பொய் என்று இதுவரைக்கும் எந்த மதவாதியும் நிரூபிக்கவில்லை. ஆகவே இறைவன் மன்னிப்பான் என்ற அறியாமையால் துணிந்து தவறுகளை செய்கின்ற பக்தர்களே, இங்கே வாருங்கள். மனம் திருந்தும் பயிற்சிகளை அறிவு திருக்கோவில்கள் அளிக்கின்றன. படிப்படியாக பாவங்களிலிருந்து விடுபடலாம். வேறு மார்க்கம் இல்லை. தர்மம் சார்ந்த செயல்களுக்கு புண்ணியத்தை பரிசாக தருவதைப் போல அதர்மம் சார்ந்த செயல்களுக்கு விளைவாக தண்டனை அளிப்பதும் தெய்வ நீதிதான் என்பதை ஆணித்தரமாக ஏற்று திருத்திக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையிலே சிக்கல்கள் போன்ற அனைத்தும் பாவப்பதிவின் வெளிப்பாடு என்று தீர்ப்பளித்தனர் நம்முடைய முன்னோர்கள். எந்த வகையான பரிகாரத்திற்கும் பூசைகளுக்கும் இவை மன்னிக்கப்படவில்லை என்பதனால் தானே மருத்துவமனைகள் எண்ணிக்கையும், வழக்குகளின் எண்ணிக்கையும், வேலையின்மையும், வறுமையும், யுத்தங்கள் வரை பல பிரச்சனைகளும் பெருகுகின்றன. தயவு செய்து மறுக்க முடியாத இந்த உண்மையை உணர்ந்து அறம் சார்ந்த
தர்ம வாழ்க்கைக்கு மனம் திரும்புவோம். வாழ்க வளமுடன் வாழ்ந்து பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.